எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 22/12/2025. நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராக காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி போறவங்களுக்கு சூலம் கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி துவிதியை திதி காலை 10 மணி 46 நிமிடம் வரை. பின்பு திருதியை திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். யோகம் துருவம் நாம யோகம் மாலை 4 மணி 38 நிமிடம் வரை. பின்பு வியாக்காதம் நாம யோகம். கர்ணம் கவளவ கர்ணம் காலை 10 மணி 46 நிமிடம் வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் ரிஷப ராசி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கரை ஒன்று வாங்கிக்கிங்க. ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன பாத்தீங்கன்னா மணிக்கட்டில் எழுதுங்க. மணிக்கட்டில் நீங்க எழுதும் போது நிச்சயமாக வெற்றி அடையும். சூச்சம் என்னன்னா மணிக்கட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, 24/7 உங்களோட ஹார்ட் பீட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ உங்களோட கோரிக்கையை மனதார நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த கோரிக்கை பிரபஞ்சத்திடம் சேர்க்கப்படும், வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 06. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 10. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 14. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 42. இது காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண் மொபைல் நம்பர் கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம மொபைல் நம்பர் தான் அதிகமா பேசுறோம், கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். அப்போ அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் முக்கியம் மொபைல் எண் தான். ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுற தகவலும் நல்லா இருக்கணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலும் நல்லா இருக்கணும், அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும். அப்படின்னா உங்கள் ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நபரை தொடர்பு கொள்ளுங்க இந்த எண்ணுக்கு. நம்ம இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 2026 ராசி பலன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக நம்ம ராஜநிலை டிவி பார்க்குறீங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க. மேச ராசியிலிருந்து இது வரைக்கும் துலா ராசி வரைக்கும் நம்ம தகவல் கொடுத்துருக்குறோம். ஒரு ராசிக்கு 3 நாளைக்கு குறையாம நம்ம பலன் சொல்றோம். வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி பிரீஃபா பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா வீடியோ ராஜநிலை டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பாக்குறது விருச்சக ராசி.
இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது. ஓகேங்களா. ராசிநாதன் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட புதனோட சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாக்கு எடுத்துக்கலாம், பணம் பொருளை குறிக்கக்கூடியதை எடுத்துக்கலாம், குடும்ப உறவுகளை வந்து குறிக்கக்கூடிய இடம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் தேடி போகக்கூடிய அமைப்பு உண்டு. விருச்சிக ராசியில இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அதிகமா உண்டு. படிச்சு முடிச்சவங்களுக்கு தன்னை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து வீக்னஸா இருக்கும். ஓகேங்களா. அந்த பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே இவங்களுக்கு வந்து நன்மை இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் பேச்சு வாக்குஸ்தானம், அங்க வந்து 4 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அதை இன்னைக்கு வந்து குரு பகவான் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில வந்து இருக்கணும். தற்பெருமை பேசக்கூடாது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இவங்களோட பேச்சு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால பொது நலத்தை பத்தி பேசுவாங்க. அரசியல் பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் விருச்சிக ராசியில பிறந்தவங்க இந்த ஆண்டு. ஏன்னா எலெக்ஷன் வருது, வேற வழியே இல்லை. 12 ராசியும் பேசிதான் இப்போ ஆக போகுது. அதுல விருச்சக ராசி கொஞ்சம் அதிகமா பேசுவா நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேச்சுல வந்து கொஞ்சம் அதிகாரத்தை ஒண்ணு ஏற்படும். மேடை பேச்சாளராக இருக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும். மேடை பேச்செல்லாம் அரசியல் இருக்கவங்க பேசுவாங்க மேடையில. குழந்தைகள் இருந்தீங்கன்னா அந்த கற்று போட்டி, கவிதை போட்டி, இந்த மாதிரி போட்டியில வந்து அதிகமா தேர்வு ஆகுங்க விருச்சக ராசியா இருப்பாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்டவங்க வெற்றி அடைவாங்க. மேடை பேச்சு வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண வயசுல இருக்க ஆண்கள் இருந்தா அவங்க திருமணத்துக்கு எப்படி பெண்கள் பார்ப்பாங்கன்னா வேலைக்கு போகாத பெண்களா தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. விருச்சிக ராசியில ஒரு பையன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பையனோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பெண் வந்து வேலைக்கு போகக்கூடாது, குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற கேரக்டர் தான் மனைவியை வந்து தேடுவாங்க. அதாவது பெண்ணை வந்து வரன் தேடுவாங்க. இவங்களோட ஃபேமிலியில தந்தையினால சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வரும். தந்தைக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். விருச்சிக ராசியில ஒரு பையன் பிறந்திருக்காருன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அப்பானால சில பிரச்சனைகள் வரும். அப்பாவுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நடக்கும். ஓகேங்களா. இவரோட பேச்சே இருந்தீங்கன்னா சில சமயம் மிரட்டுறமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு மனசு புண்படுற மாதிரி விதமாகவும் பேசுவாரு. ஆனா அது அவருக்கு தெரியாது. விருச்சிக ராசி இயற்கையிலே வந்து பாத்தீங்கன்னா தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு 10க்கு 4 கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கு பாகிஸ்தானத்துல. அப்ப அவங்க பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் மிரட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி இருக்கும். அதை பத்தினா கவலைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனமா இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஓகேங்களா. கூட பிறந்த இளைய சகோதரன் மூலம் வந்து பண வாய்ப்பெல்லாம் இவருக்கு வந்து கிடைக்கும். பண வர வந்து கிடைக்கும். நண்பர்கள் தாய்மாமன் மூலம் பணமும் கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வாக்கு சித்தி நல்லா ஏற்படும். இந்த ஆண்டு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சித்தி சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகம் அது குரு பகவான் வக்ரத்துல வந்து பாக்குறதுனால வாக்கு சித்தி சூப்பரா இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. இவங்க அதிகப்படியான நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. பேச்சுல ஒரு சமயம் புண்படுற மாதிரி பேசிடுவாங்க. பேசிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. அப்படிதான் இல்ல மாப்பிள்ள இது ஏதோ மூட்ல இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாவும் பேசக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி காதல் வெற்றி கூடும் இவங்களுக்கு, அல்லது புதுசா காதல் வரும். ஓகேங்களா. டீனேஜ் வயசுல இருக்கிறவங்க அந்த காதலை வந்து எதிர்ப்பாளர் வந்து மயக்கிற மாதிரி பேசுவாங்க. இவங்க பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேச்சா இருக்கும். பாட்டு பாடி இது பண்றது அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு. விருச்சிக ராசிக்கு இயல்பாவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு வரும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி மூலம் பண வரவு வந்து ஏற்படும். உறவினர்களோட உதவியும் கிடைக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இவரு திருமணம் பண்ணக்கூடிய நபர் வந்து மனைவி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில அவங்க மனைவி வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். வேலைக்கு வந்து போவாங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து உண்டு. மனைவியால வந்து பண வரவு வந்து ஏற்படும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். ஏன்னா 6ஆம் அதிபதி விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமே செவ்வாய், அவரு 2ல வந்துட்டாரு. அப்ப குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து ஏற்படும். சுற்றத்தார் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விரோதியா மாறுவாங்க இந்த ஆண்டு. ஓகேங்களா. அதனால பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதுமானது. கண்டிப்பா காதல் கை கூடும். எதிர்ப்பாளரை பத்தி பேசுவீங்க. ஆணா இருந்தா பெண்ணை பத்தி பேசுவாங்க, பெண்ணா இருந்தா ஆணை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துன்பம், ஒரு அவமானம், ஒரு விபத்துங்கிறது ஏற்படும் இந்த ஆண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இந்த செயல் நடக்கும். ஒண்ணு அவங்களுக்கு நடக்கலாம், அல்லது வந்து இவங்களுக்கு வந்து நடக்கலாம். ஓகேங்களா. மீண்டும் இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.